என் பெயர் ரவிராஜன். இப்போ நான் என்னென்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம மாணவர்கள் நிறைய பேசிட்டாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த ஜோதிடத்தில் மிகப்பெரிய சப்ஜெக்டே திருமண வாழ்க்கை அமைக்கிறது தான். கிட்டத்தட்ட 70% சிறப்பாக சொல்லலாம். மீதி 30% வந்து இறைவன் கையில் தான் இருக்குது. ரெண்டாவது, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரே லக்கணம், ஒரே ராசி, ஒரே ஒரே டைமில் பிறந்த ஒரு 2 3 குழந்தை ஜாதகத்தை கொண்டாந்து கொடுக்கும்போது, ஒருத்தருக்கு ஒரு விதமான பலனும், இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமான பலனும் வர்றதுக்கு காரணம், கேபி முறையில் உப நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. என்னுடைய முறையில் நான் சொல்லுவேன், அதாவது ஒரே நேரத்தில் வீசப்பட்ட விதை வர அதாவது வறண்ட நிலத்தில் பாறை மேலே விழுந்த விதை அப்படியே முளைப்பு முட்டிட்டு இருக்கும். வறண்ட நிலத்தில் விழுந்த அந்த விதை அப்படியே வறண்டு போய் தாங்க நிற்கும். அதேமாரி நீர்ப்பாங்கான நிலத்தில் விழுந்த விதை ஒரே நேரத்தில் வீசப்பட்ட விதை படபடன்னு வளருது. அதுமாரி தான் நம்ம ஜாதகம், நம்ம பிறக்கிறமில்ல, நம்ம தாய் தந்தை, நம்ம வளர்கிற இடம், அதை பொறுத்து நிறைய அமையுது. நிறைய பேர் இல்லைங்க, இந்த லக்கணம் உனக்கு 5ஆம் அதிபதி யோகாதிபதி, 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி, இந்த தசை நடக்குது, சூப்பராக இருக்குது, அது இதுமா, நல்லாவே இல்லை இதுமாரி. அப்போ அக்யூரேட்டாக பலன் சொல்கிறது எப்படி? அப்போ தான் அந்த குடும்ப ஜாதகமும் சேர்ந்து வேலை செய்யுது. அதையும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்குறதுக்கு இன்றைக்கி மக்கள் அதுக்கு தயாராக இல்லை. பரிகாரம்னு ஒன்று சொன்னாவே தான் ஜோசியர்னே நம்புகிறாங்க. ஏன்னா நம்மளாம் கேது ஆதிக்கம். கேதுன்னா என்ன தெரியுங்களா? அதாவது ஆன்மீகத்தில் வந்து இப்போ இந்த இறைவன் எழுதுகிற எழுத்தை நேரடியாக படிக்கக்கூடிய ஆற்றல் அந்த இறைவனுக்கு அடுத்து நமக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. இறைவன் நமக்கு தான் ஒரு கருவியை தான் நம்மளை பயன்படுத்துகிறாரு. அதேமாரி அதில் நம்ம படிக்கிற படிப்பு, நம்ம எத்தனை அனுபவம், இதெல்லாம் பாருங்கள். அதே பரிகாரம்னா நம்ம கேது ஆதிக்கம். அதாவது அதை உள்ள இங்கே ஆன்மீகம் அப்படின்னா அந்த கேதுன்னா ஞானம். அந்த ஞானத்தின் மூலியமாக ஜோதிடத்தை வந்து நல்லா சொல்கிறோம். என்ன தான் சொன்னாலும் நேர் 7வது வீடு தான் பரிகார வீடு. அப்போ கேதுக்கு நேர் 7வது வீட்டில் ராகு இருக்குதா? அப்போ ராகு தான் பரிகாரத்துக்கு அதிபதி. அதை ராகுன்னாவே கொஞ்ச நேரம் ஏமாத்தாத பரிகாரம் சொல்ல முடியல. கொஞ்ச நேரம் இந்த பரிகாரம் சொன்னாவே தான் நிம்மதியாக போகிறாங்க. அதே பரிகாரம் நடக்கலைன்னா நீ சொன்ன நடக்கலை. இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டால், ஒரு 5 வருஷம் இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் 13 வருஷம் குழந்தைங்க இல்லாத இங்கே வரவங்கெல்லாம் அப்போ குழந்தை பிறக்கணும்னு விதி இருந்தால் மட்டும்தான் பரிகாரம் அனுப்புவேன். அப்போ குரு வந்து ராகு மேலே போகணும், இல்லைன்னா ராகு குரு மேலே போகணும். அல்லது மாந்தின்னா இறப்புக்கும் பிறப்புக்கும் மாந்தி தான் ஒரு தொடர்பு. அதை பார்ப்பேன். 5 2ஆம் அதிபதி திசைய புத்தியை நடந்து அவங்களுக்கு 12 வருஷம் 13 வருஷம் குழந்தை இல்லைனாலும் அப்போ குழந்தை உருவாகிற டைம் வந்திருக்குது, அப்போ பரிகாரம் அனுப்புவேன். அப்படி 12 வருஷம் 13 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை வந்திருக்குது. இதை கேள்விப்பட்டு ஒரு அம்மா வந்து, இல்லை எனக்கு பரிகாரம் சொல்லணும், வலுக்கட்டாயப்படுத்துகிறாங்க. நீ இந்தமாரி போய் தேவிப்பட்டினத்தில் பரிகாரம் பண்ணிட்டு வா. நான் அனுப்புறது பெரும்பாலும் தேவிப்பட்டினம். நான் இன்னமும் இப்போ போன வாரத்தில் கூட தேவிப்பட்டினம் எனக்கு இன்னும் போய் பரிகாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்து அந்த அம்மா 1 மாதத்துக்குள்ள மறுபடியும் ஜாதகம் பார்க்க வந்துச்சு. அம்மா சொல்லுங்கம்மா, இங்கே குழந்தை இருக்க பரிகாரம் பண்ணிட்டு வந்தால் குழந்தை இருக்குன்னு சொன்னால் பண்ணிட்டு வந்து 1 மாதத்துக்குள்ளேயே குழந்தை எப்படிங்க வரும்? அது என்ன பொருளா? இது 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 என்ன? அது ஜோதிடத்தை வந்து இந்த மாதிரி தான் நிறைய கேட்குறாங்க. ரெண்டாவது, இருக்கிற சப்ஜெக்ட்லேயே ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் எதுனா திருமணம். ஒரே வார்த்தை பேசணும்னா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த காரகன், இந்த காலையிலேருந்து எல்லாம் நாடி பற்றி பேசும்போது காரகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சால் தான் நாடி நல்லா பேச முடியும் அப்படின்னு சொல்கிற நல்ல அனுபவசாலிங்கெல்லாம் பேசிட்டு போனாங்க. அது உண்மைதான். இந்த திருமண காரகன் ஆண் பெண் 2 பேர்த்துக்கும் யாருன்னு கேட்டால் செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் நட்பு நிலையில் நல்ல இருந்து அந்த இடத்துல அந்த கிரகத்துக்கு நட்பு கிரகத்தோடு சேர்ந்து இருந்துச்சுன்னா அது திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் திருமணம் நடக்குது. அந்த திருமணக்காரகன் செவ்வாய்க்கு வகை கிரகம் அல்லது தாமத கிரகம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்போ நிறைய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஆண் ஜாதகம்னா குருவுக்கு 7ஆம் அதிபதி சுக்கரனை பார்க்கணும், பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கரனுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாயை பார்க்கணும். இத்தனையும் பார்த்து அக்யூரேட்டாக இந்த தேதியில் கூட திருமணம் நடக்கும், இத்தனாவது வருஷத்தில் நடக்கும்னு கூட என்னால் எடுக்க முடியும். ஆனால் 30% இறைவன் கையில் தான் இருக்குது. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் பிரசனத்தை உபயோகப்படுத்துவேன். வந்தோடனே அந்த ஜாமத்தில் கரெக்டாக இந்த நீ திருமணத்தை பற்றி பேசுவ, அவன் அதை பற்றி தான் கேட்க வருவான். கன்ஃபார்மாக நீ கணிக்கிறது பொய்யாவும் அப்படின்னு அதே காட்டும்.
அப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ அவங்களுக்கும் நம்ம பலன் சொல்லித்தான் ஆகணும். அவங்களையும் ஏதாவது ஒரு தாகத்தில் தான் வர்றாங்க. ஐயா இப்போ சமீபத்தில் உனக்கு 25, 27 இல்லைன்னா 31 தான் திருமணம் நடக்கும். ஆனால் அந்த டைமில் 25, 27 திருமணம் நடக்கிற மாதிரி இருக்கும், தடையாகும். ஆனால் வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏன்னா தாரை குட்டம் வருது. ஆன்லைனில் வந்த ஜாதகம். அப்போ வந்து தாரை குற்றம் இருக்குது. அப்போ வந்து அந்த ஆள்கிட்ட என்ன பேசுகிறேன்னா, ஐயா 31 தான் திருமணம் நடக்கும். சரி அது இருக்கட்டும், எனக்கு படித்த பொண்ணு வருமா படிக்காத பொண்ணு வருமா? என்னங்க இதுக்கு அவர் ஐடி படிச்சிருக்கிறாரு, சென்னையில் நல்லா படிச்சுட்டு இருக்கிறாரு. கேட்குற கேள்வி என்ன? 20-30 வருஷம் பார்த்துக்கிட்டுனா படிக்காத பிள்ளைங்க நிறையா இருந்திருக்குப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு பிள்ளைங்களை தொட்டு காட்ட சொல்ல படிக்காத பிள்ளைங்க இருக்கிறாங்களான்னு கேள்வி எப்படி கேட்குறாங்க? அது நான் திருப்பி கேட்டேன், படிக்காத பிள்ளைங்க இப்பயும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சரி எனக்கு எத்தனை குழந்தை பிறக்கும்? குழந்தை இன்னும் திருமணமே ஆகலை. இந்த கேள்வி கேட்டார். டப்புன்னு ஐயா நீங்கள் வைங்க, எனக்கு பணமும் கட்ட வேண்டாம், நீங்கள் ஜாதகமும் பார்க்க வேண்டாம். இந்த எனக்கு வந்து 2 தடவை ஃபோன் பண்ணும்போது இந்த பிரச்சனை இந்த ஆளுக்கு பார்க்காதுன்னு சொல்லும். அதையும் மீறி கட்டாயப்படுத்திட்டே இருந்தார். 2டே சொல்ல, நீங்கள் எனக்கு பணம் வருது கட்டிவிடாத, தயவு செய்து பணங்கதை போட்டுறாத, வேண்டாம் என்கிட்ட ஜாதகமே பார்க்காத அப்படின்னு நான் ஒதுக்கிவிட்டேன். என்னென்னா ஜோதிடம் அதாவது நாம் வந்து பிரம்மா கிடையாது. அவர் எழுதின எழுத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. 30% நாம் துவப்போம். அது இறைவன் அருளால் நாம் அந்த 30% இறைவன் அருள். வந்தவங்க ஜாதகத்தில் குடும்ப ஜாதகமும் அல்லவே அதை செக் பண்ணுறதுக்காக நேரம் கொடுக்கறதில்ல. ஒரு 5 நிமிஷத்தில் அனுப்பிச்சுட்டோன்னா பார்த்தாச்சா, அதை செக் பண்ணக்காட வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்தமாரி உலகத்தில் வாழ்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஜோதிடர் படுற அவசரத்தை எனக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு பாவம் என்ன பண்ணுறது. அதுவும் புதுசாக இன்னைக்கு நிறையா பேர் ஜோதிடர் வந்து எப்படியே எங்களாட்ட படிக்கிறவங்கிட்ட கிளாஸ் படிச்சுட்டு ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் ஜோதிடம் வச்சிடுறாங்க. வாடகை கட்ட முடியாத ரவம கடை தூக்கிக்கிறாங்க. 2வது ஏதாவது பரிகாரம் சொன்னாவது பிழைக்கலாமா, இல்லைன்னா கிடச்சுன்னா அவங்களே கிளாஸ் எடுக்கிறாங்க. எடுக்கட்டும், வேண்டான்னு சொல்ல, அனுபவம் வேணும். இன்றைக்கி நான் 21 வருஷ அனுபவத்தில் எத்தனை ஃபெயில் ஆகிருப்பேன், எத்தனை பாஸ் ஆகிருப்பேன். இதில் பாஸ் ஆனதில் எதனால், ஏன் ஃபெயில் ஆனேன், இதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி அக்யூரேட்டாக பாடம் எடுத்து இன்றைக்கி என் மாணவர்லாம் இன்றைக்கி பல வருஷம் இப்போ இதுக்கு முன்னாடி பேசின மாணவர் இந்த அம்மா சுதா, அதேமாரி தமிழரசன், இன்னும் நிறைய மாணவர்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். அவங்க என் கண் கூட பேசுவாங்க. ஐயா நான் இத்தனை வருஷம் ஜாதகம் பார்த்தேன், அப்போ வர கூட்டம் இப்போ தாங்க வருது, ஆனால் அக்யூரேட்டாக பாயிண்ட் வருது. நான் யாராருக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடாது, யாராருக்கு பரிகாரம் சொல்லக்கூடாதுன்னு விதி இருக்குது. என்னென்னா சுருக்கமாக ஜோதிடருக்காக ஒரு வார்த்தை, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, லக்கணத்துக்கு 8ஆம் இடம் அல்லது காலபுருஷ லக்கணத்துக்கு 8வது வீடு, அது காலபுருஷ லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான் கர்மாதிபதி. விதிப்படி விதிக்காரகன் யார்? சனி பகவான் தான். இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கிரகத்துக்கு மட்டும் பரிகாரம் கிடையாது. அதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தைக்க வேண்டியது. இப்போ 8ஆம் இடம்னா என்ன? மரணம் வந்துருச்சுன்னா அதை நீங்கள் நீக்க முடியுமா? அதுவும் மரண திசை வருது, மாரக திசை வருது. எல்லாத்துக்குமே அந்த மாரக திசை வந்துருச்சுன்னா மரணம் வந்துடுதா? அப்போ தான் ஆயிலில் நிறைய ஆயில், மத்தியம ஆயில், தீர்க்க ஆயில்னு 3 விதம் இருக்குது. அதுலேயும் அந்த விதியிலையும் இன்னும் அந்த லக்னாதிபதி 8ஆம் அதிபதியும் பார்த்துட்டு அந்த விதியை பார்க்கணும். அதை பார்த்துட்டு சமீபத்தில் ஒரு இத்தனை நாளில் இந்த மரணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ இடமா இருன்னு சொல்லும்போது என்ன சார்ந்தவங்களே இறந்து போனதும் நிறைய நானே மாறி போயிட்டேன். என்னென்னா அந்த இறப்பை பற்றி 8ஆம் பாவத்தை எடுக்கும்போது எனக்கே சில பிரச்சனை வந்துச்சு. எனக்கு சனி மேலே கேது போகுது, கேது மேலே சனி போகுது, கர்மா முடிய போகுது, இல்லை கர்மாவுக்கு பிரச்சனை வருது, இல்லைன்னா ஏதாவது தொந்தரவு கொடுக்குது அப்படின்னா அதேமாரி தான் தொந்தரவு கொடுத்தது. அதனால் வந்து ஜோதிடர்கள் வந்து நல்ல விஷயத்தை மட்டும் பேசுங்க. மரண விஷயத்தை மட்டும் யார் கேட்டாலும் சரி, மரணமே படுத்த படுக்கையே கிடக்குறாங்களா அவங்களுக்கு மட்டும் எப்படி சொல்லலாம், முடிஞ்ச அளவு படுத்து படுக்கையாக இருக்கிறவங்களும் சொல்லுங்கள். நல்லா இருக்கிற குழந்தை கடை இதுக்கு எத்தனை ஆயில் சொல்லு பார்க்கலாம், எத்தனை வருஷம் உயிரோட இருப்பார் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு சொல்லாதீங்க, வேண்டாம். அப்படி சொல்லி தான் அந்த ஜீவனை சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல மரணத்தை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் சொல்லாதீங்க. படுத்த படுக்கையே இப்போலாம் அப்படி இல்லை, ஆளுங்களே இல்லை. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தான் படுத்து படுக்கையாக இருந்து எங்கே இழுத்துட்டே இருக்குது 10 வருஷமாக, அந்த ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷமாக இழுத்துட்டு இருக்குது, எப்போ ஏறப்பா அவங்களுக்கு சொல்லலாம். இப்போ அப்படி இருக்கிறம்மா, இப்போ ஆயிலும் வந்து அதுமாரி இருக்குதா? ஏதோ 100ல் ஒருத்தருக்கு தான் அதுமாரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மரணத்தை கேட்டால் மட்டும் சொல்லாதீங்க. அதேமாரி திருமணத்தை பற்றி அக்யூரேட்டாக இத்தனாவது
வருஷத்தில் இத்தனாவது மாதத்தில் இத்தனாம் தேதியில் இந்த நட்சத்திரத்தில் தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாரி நான் ஒரு வகுப்பு எடுக்கலாம்னு இருக்கிறேன். அது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே, அதாவது ஒரு 10-15 நாள் கழித்து எடுக்கலான்னு இருக்கிறேன். இப்போ வேறு பாடம் ஓடிட்டு இருக்குது. அதில் விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து சேர்ந்துக்கலாம். ரெண்டாவது வந்து இதில் இன்னொன்று ஃப்ராடுங்க நிறைய என்னன்னா, கிளாஸ் எடுத்தால் அதுக்கு ஒரு தூதாள் வச்சுக்கிறாங்க. அவர்கிட்ட என்ன எடுக்கிறோம் அந்த ரெக்கார்டு, இன்னைக்கு ஜிகே ஐயா முதற்கொண்டு பெரிய பெரிய ஆசான்கள் முதற்கொண்டு பயப்படுறாங்க. என்னன்னா, அந்த பாடம் படிக்கிறாங்க, அந்த ரெக்கார்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ரெக்கார்டை கொண்டு போய் இவங்க உபயோகப்படுத்தி இவங்க பொழைச்சா பரவாயில்ல, கொண்டு போயிட்டு அவன் யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டாங்க இனிமேல் இப்போ இவங்க மாரி ஜாமோன் மாரி அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட்டு வேறங்க ஃபேஸ்புக்கில் போட்டு அதை எனக்கு காமிச்சு, நான் அதிலிருந்து இந்த மாணவர்கிட்ட பாடம் நடத்துறதுக்காக பயந்து நடத்துகிறேன். சில ரகசியத்தை கடை வெளியே விடுறதுக்கே பயந்து சோதனை பண்ணி தான் மாணவரை சேர்த்திட்டு இருக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு குரு துரோகம் அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு என் கிளாஸுக்கே வர வேண்டாம். போதும், நான் இருக்கிறத வச்சு நான் கூட இது பண்ணிக்கிறேன். ஆனால் அந்தமாரி நிறைய மாணவர்கள் வர வேண்டாம். நல்ல ஆத்மார்த்தமாக இருக்கிறவங்க வாங்க. நல்ல ஜோதிடத்தில் நம்ம எப்படி பேசலாம், எப்படி அக்யூரட்டாக ஒரு தப்பு இல்லாமல் அக்யூரட்டாக பலன் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நான் நிறைய பாயிண்ட்லாம் வச்சுருக்கிறேன், நடத்துகிறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு துரோகிங்க வந்துடாதீங்க, வேணாம். குரு துரோகிக்கு வந்திருந்தா உங்களுக்கு அது உங்கள் வம்சத்தையே பாதிக்கும். ஒரு குரு, ஏன்னா தெய்வத்துக்காக தப்பு பண்ணிவிடுங்க, குருவுக்கு துரோகம் பண்ணிவிட்டா கன்ஃபார்மாக தப்பிக்கவே முடியாது. குரு துரோகம் மட்டும் வேண்டாம். அப்படி இருக்கிறவங்க வகுப்பு வேண்டாம். நேர்மையாக இருக்கிறவங்க கன்ஃபார்மாக வாங்க. நல்ல 4 பேருக்கு வழிகாட்டுங்க. ஏன்னா என்னோட விதை நீங்கள் நிறைய இடத்துல முளைச்சி 4 பேத்துக்கு வழிகாட்டுங்க. அதன் மூலிமா இந்த உலகத்தை கடக்கிறதுக்கு, அதாவது நாம் எடுத்த கர்மா, எல்லாருமே இறக்க போகிறவங்க தான். நம்ம நாளைக்கு கொண்டுட்டு போகிறது வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும் அது கொண்டுட்டு போக மாட்டோம். அருணாகவரக்கால அறுத்து தான் விடுவான். மேலே கொண்டு போகிறது பாவத்தையும் புண்ணியத்தையும் தான். முடிஞ்ச அளவுக்கு புண்ணியத்தை கொண்டுட்டு போங்க. இதுதான் நான் அடுக்க வகுப்பில் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நல்ல பாயிண்ட்டு, நல்ல குருநார்கள், என்ன மாரி நிறைய குருநார்கள்லாம் நல்லவங்க இருக்கிறாங்க, வாங்கிட்டு படிங்க. ஆனால் படித்த பாடத்தை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் வேணால் படிச்சுக்காட கொடுங்க, தப்பு கிடையாது. அதை மட்டும் பண்ணுங்க. இது இன்ன வரைக்கும் பேசி இந்த இந்த காலங்கிநாதர் இந்த ஆய்வகத்தை மிக சிறப்பான கருத்தரங்கத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த அத்தனை மாணவர்களுக்கும், இது நான் நடத்தலை, மாணவர்கள் தான் நடத்தினாங்க, நாங்கட பேசலை. இதுதான் எனக்கு புதுசு. மேன்மேலும் அடுத்தடுத்து நல்ல நல்ல பேச்சாளர்களை, ஜோதிடத்துக்கு பயனுள்ள கருத்தாளர்களை நான் அழைச்சி நான் நடத்தலாம்னு இருக்கிறேன். இது கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். இன்றைக்கி பெரிய பெரிய ஆசான்கள், நல்ல ஜாம்போன்கள், ஜோதிட திறமையாளர்கள். ஐயா இப்போ எனக்கு பக்கத்தால் உட்காந்துட்டு இருக்கிறவங்களாம் நான் எத்தனை வயசு நான் பார்த்து 22 வருஷமா என் வயசுக்கு ஈக்குவலாக ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிராமணர் இவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இவர் கேட்ட உடனே உள்ளூர் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கே நான் கற்றுத்தரத்தில்னு நான் முடிவில் இருந்தேன். அதில் மேச்சேரி சேர்ந்த தமிழரசன் ஐயா இவங்களாம் வந்து என்னன்னு தெரியல, எனக்கு பிரச்சனை போட்டு உடனே இவங்களை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் சரிங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டேன். இல்லைன்னா வகுப்புலேயே நிறைய பேர்த்த ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் போயிட்டுக்கிறேன். நல்ல தேடல் உள்ள மாணவர்கள் வாங்க, நல்ல சிறப்பாக வாங்க. என்னுடைய உரையை இதோட நிறுத்திட்டு அடுத்த இதிலேருந்து நம்ம இன்னும் சிறப்பான கருத்துக்களை எதிர்பார்க்கலாம். வணக்கம்.